மக்களாட்சி, டெமோக்ராட்டிக் கண்ட்ரி இங்கே எங்களுக்கு உரிமை வேண்டும் அப்படின்ட்டு கேட்க போறீங்களா? அப்படின்றத தீர்மானிக்கக்கூடிய நாள் தான் அந்த ஓட்டு போடுற நாள். அத நல்லா மனசுல வச்சுக்கிட்டு, ஜாதியின் பேரை சொல்லி ஓட்டு கேட்டா போடாதீங்க. மதத்தின் பேரை சொல்லி ஓட்டு கேட்டா போடாதீங்க. மக்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துட்டா, அவங்களுக்கு தாராளமா கண்ண மூடிட்டு ஓட்டு போடுங்க. மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைய வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 2026 எலக்ஷன் ஏப்ரல் 23 டேட் குடுத்துட்டாங்க. ஆக்சுவலா இன்னும் ஒரு 50 நாட்கள் இருக்கு. இப்போ மக்கள் எல்லாரும் என்ன பண்ணணும்? எலக்ஷன் வர்றது இந்த ஒரு நாள் தான். 5 ஆண்டுகளுக்கு ஒரு நாள் தான் அந்த ஜனநாயக கடமைன்ட்டு நீங்க போய் செய்ய போறீங்க. ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு நாள் உங்களுக்கு. மக்கள் அனைவருக்கும் பவர்ஃபுல்லான நாள் ஒரே ஒரு நாள் தான். ஆனா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் யாருக்கு ஓட்டு போடணும்னு சொல்ல வரல. யாருக்கு ஓட்டு போடக்கூடாது அப்படின்றத பத்தி சொல்றேன். யாருக்கெல்லாம் நீங்க ஓட்டு போடக்கூடாது அப்படின்னா மிக முக்கியமா தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப தவிர்க்க வேண்டிய ஆட்கள் 2 பேர். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு மதத்தின் பேர சொல்லி, ஒரு மதத்தோட சாயத்த பூசிக்கிட்டு வந்து வாக்கு கேட்பாங்க. அவங்களுக்கு ஓட்டு போடாதீங்க. ஒரு ஜாதியின் பேர வச்சுக்கிட்டு, ஒரு ஜாதியின் சாயத்த பூசிக்கிட்டு வந்து ஓட்டு கேட்பாங்க. அவங்களுக்கு ஓட்டு போடாதீங்க. இந்த 2 பேரால தான் நாட்டுக்கு ரொம்ப நாளாவே ஆபத்து. என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னா, இன்னும் பழமையான காலத்துக்கு நம்ம போனோம்னா, பிரிட்டிஷ் பீரியட்ல இந்தியாவுல கோடிக்கணக்கான மக்கள் இருந்தாங்க. உங்களுக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் சொற்ப படை வீரர்கள வச்சுக்கிட்டு, சொற்ப ஆட்கள வச்சுக்கிட்டு அவங்க ஈஸியாவே இவ்வளோ பெரிய பொட்டன்ஷியல் உள்ள படைபலம் மிக்க, ஒரு மக்கள் பலம் மிக்க ஒரு நாட்ட அவங்க அடிமைப்படுத்திட்டாங்க. இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த ஜாதி பிரச்சனை, இந்த மத பிரச்சனை. ஆக்சுவலா இந்த வாக்களிக்கிறது அப்படின்றது ரொம்ப ஒரு சர்வசாதாரண ஒரு விஷயம் இல்ல. அத 1க்கு 100 முறை நல்லா திங்க் பண்ணி நீங்க வாக்களிக்கணும். இப்போ நம்ம எல்லாருமே கேட்கறது என்ன? தமிழ்நாட்டுல நம்ம என்ன கேட்கிறோம் அப்படின்னா, பாதுகாப்புன்ற ஒரு வேர்ட தான் நம்ம அடிக்கடி கேட்கிறோம். ஆனா அந்த பாதுகாப்ப கொடுக்கிறதே கிடையாது. அதுக்கு மேல என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? ஒரு ரூ. 1000 தரேன், ஒரு ரூ. 2000 தரேன், ஃப்ரீயா பஸ் விடுறேன், ஃப்ரீயா ஜாமான் சட்டு தரேன், ஃப்ரீயா ரேஷன் கார்டுல இது தரேன், அது தரேன், அது தரேன், இது தரேன். இலவசம், 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 இலவசம். நீங்கலாம் வந்து ஓட்டு போட்டுருங்க. இது என்ன இது? ஏதோ இந்த கோயில் திருவிழாக்கெல்லாம் வந்து சொல்லிட்டு போவாங்க இல்லையா? இந்த மாரி நடக்கும், இந்த மாரி ஃபங்ஷன் நடக்கும், அந்த மாரி நடக்கும்ன்ட்டு. அந்த மாரி 1000, 2000, 1000, 2000 காது குத்துக்கு உங்களுக்கு காசு தரோம். கல்யாணம் பண்ணீங்கன்னா, அதுக்கு வந்து உங்களுக்கு ரிங் தரோம். பெண் குழந்தைங்க பிறந்துச்சுன்னா, அதுங்களுக்கு வந்து உங்களுக்கு காசு குடுக்குறோம். ரேஷன் கார்டுல காசு குடுக்குறோம். வந்து ஓட்டு போட்டுருங்க. என்ன இது? இது என்ன நடக்குதுன்னே தெரியல. ஓட்டுக்காக என்ன கேட்கணும்னே தெரியாம கேட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த அரசியல் கட்சிகள். ஒரு கட்சி ரூ. 1000 தந்தா, இன்னொரு கட்சி 1500, 2000 ஏதோ ஒரு படத்துல சொல்லுவான் இல்லையா? 1000, 2000, 3000ன்னு ஏல விடுவாங்க தெரியுமா? ஒரு பாண்டியராஜன் படத்துல. அந்த மாரி 1000, 2000, 3000 ஆளுக்காள் இலவசத்த அள்ளி தெளிச்சு ஏதோ ஒண்ணு பண்ணி நாங்க ஓட்டு வாங்கி ஜெயிச்சிடணும். ஆனா அந்த பாதுகாப்புன்ற விஷயத்த யாரும் பேசுறதே இல்ல. தினம் பார்த்தீங்கன்னா, நியூஸ் சேனல்ல பார்த்தீங்கன்னா, பெண் குழந்தைகள் பாலியல் வன்புணர்வு, பெண் குழந்தைகள் கொல்லப்பட்டனர், பெண்கள் கற்பழித்து கொல்லப்பட்டனர், ரோட்டில் தனியாக நடந்து சென்ற பெண்ணின் செயின் பறிக்கப்பட்டது. அதுக்கு அடுத்தது க க கது என்னது மது போதை, கஞ்சா போதையில் இளைஞர்கள் ஒருவரை ஒருவர் வெட்டி கொண்டனர். ரயில்வே ஸ்டேஷன்ல பார்த்தீங்கன்னா, 15 வயது மதிக்கத்தக்க சிறுவர்கள், 16 வயது மதிக்கத்தக்க சிறுவர்கள் கஞ்சா போதையில் வெட்டினார்கள். நம்ம கேட்கறது வேற சம்மந்தமே இல்லாத ஒண்ணு. என்னது? பாதுகாப்புன்னு நம்ம ஒரு வார்த்தை கேட்கிறோம். ஆனா, இந்த ஆட்சியாளர்கள், அரசியல் கட்சிகள்லாம் சம்மந்தமே இல்லாம அத பேசுறதே இல்ல. நம்ம கேட்கறது அவங்க காதுல கேட்கவே கேட்காது. ஏதோ அவங்க வேற ஒரு சந்திர கிரகத்திலேயோ, ஏதோ ஒரு செவ்வாய் கிரகத்திலேயோ இருக்காங்கன்னு நெனைக்கிறேன் நானு. நம்ம எல்லாம் கேட்கறது பாதுகாப்பு, பெண்கள் பாதுகாப்பு, பெண் குழந்தைகள் பாதுகாப்பு, கஞ்சா, மது, போதை விற்பனை நிறுத்து. நம்ம இத கேட்போம். இவங்க சம்மந்தம் இல்லாம 1000 தருகிறேன், 2000 தருகிறேன், பஸ் இலவசமாக தருகிறேன், ரேஷன் கடையில் சர்க்கரை தருகிறேன், பருப்பு தருகிறேன், உளுந்து தருகிறேன். இல்ல நாங்க என்ன கேட்டோம்? நாங்க எல்லாரும் பாதுகாப்புன்ற வார்த்தைய பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். நைட்ல ஆனா போலீஸ ரோந்து விடுங்க. ஊட புகுந்து கொள்ளையடிக்கிறான். கொள்ளைக்காரங்க ரொம்ப சர்வசாதாரணமா ஜாலியா நடந்து போறாங்க. நைட்ல ரோட்ல ஊட புகுந்து உடைக்கிறாங்க. அத போய் பாருங்க. அதுக்கு ஒரு போலீஸ நியமிங்க அப்படின்னா, அரசியல் கட்சிகள் கூட்டம் நடத்துனா அங்க போலீஸ்கள் ஏராளம். அரசியல் கட்சிகள் யாராவது ஒரு ரோட் ஷோன்னு ஒண்ணு நடத்துறாங்க இப்ப. அது ஒரு காமெடியா போயிடுச்சு. ஆளுக்காள் ரோட் ஷோ. அதுக்கு பார்த்தீங்கன்னா, போலீஸ்லாம் போயிடணும். போலீஸ் எல்லாம் எதுக்கு எடுத்து வச்சிருக்காங்க அப்படின்னா, ஒரு குத்தகை எடுத்த மாரி அரசியல் கட்சிகளுக்கு தேவையான இடங்கள்ல பயன்படுத்துறாங்க. ஈசிஆர்ல ஏதாவது ஒரு இடத்துல ரிசார்ட்ல ஏதாவது ஒரு பிரச்சனையா, அங்க வந்து போலீஸ் போயிடுவாங்க. எல்லா இடத்துக்கிட்டக்கும் இந்த பெரிய பெரிய ஆட்கள், பணக்காரங்க, இந்த அரசியல்வாதிகளுக்காகவே போலீஸ் பயன்படுத்தப்படுதே தவிர, அப்பாவி மக்கள், பொது ஜனங்களுக்கு இந்த போலீஸ பயன்படுத்துறதே இல்ல. பாதுகாப்புக்கு பயன்படுத்துறதே இல்ல. ஆனா பொது மக்களுடைய வரி பணத்த அரசாங்கத்துக்கு வந்து அரசுக்கு வந்து வேலை செய்றவங்களுக்கு சம்பளம் வந்து குடுத்துடணும். என்ன ஒரு நியாயம் பார்த்தீங்களா? இந்த மாரி கட்சிக்கு தான் நீங்க போய் ஓட்டு போட போறீங்க. ஸோ ஓட்டு போடும் பொழுது பாதுகாப்பை கொடுக்காத, உறுதி செய்யாத கட்சிக்கு ஓட்டு போடாதீர்கள். அவ்வளோதான். ஒரே ஒரு விஷயம் தான். பாதுகாப்பு முக்கியம். காசு நம்ம சம்பாரிச்சுக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. அவங்க குடுக்குற 1000, 2000 ஒண்ணும் ஒரு மாசத்துல செலவாக போறதில்ல. ஒரு மாசத்துக்கு இன்னைக்கு 50,000 செலவாகுது. பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும். இங்க யாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, எந்த கட்சிக்கு ஓட்டு போடணும், எந்த மாரி ஆட்களுக்கு ஓட்டு போடணும்,
யாருக்கு ஓட்டு போடக்கூடாது, இந்த மாதிரியான ஒரு சிந்தனையே மறந்துடுறாங்க. எந்த கட்சியில காசு புழங்குதோ அந்த கட்சியில போய் அட்டாச் ஆயிடுறாங்க. இதே மாரி நிலை தொடர்ந்துகிட்டே இருந்தா என்ன ஆகும் அப்படின்னா, அடுத்து வரை நம்மளுடைய தலைமுறைகள் ரொம்ப 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 பாதிக்கப்படும். நம்ம விட்டுட்டு போறதா நம்மளுடைய தலைமுறைக்கு, நம்மளுடைய குழந்தைகளுக்கு, இது வந்து ரொம்ப பெரிய ஒரு கேவலமான ஒரு சிச்சுவேஷன எதிர்காலத்துல கொண்டு போய் விட்டுடும். அதனால எல்லாருமே ஜனநாயக கடமை செய்யுங்க. முறையா செய்யுங்க. யாருக்காகவும் ஓட்டு போடாதீங்க. எந்த ஜாதிக்காகவும் ஓட்டு போடாதீங்க. எந்த மதத்துக்காகவும் ஓட்டு போடாதீங்க. அத போட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னா, பிற்காலத்துல இன்னொரு 5 ஆண்டுகள் நீங்க அடிமைப்பட வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் உருவாகும். நன்றி தோழர்களே! மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.